அரப்பு ஒடிக்கிறேன். தான் அரப்பு உசிலை இலை பாருங்கள். உசிலை இலை ஒடிக்கிறேன். யாருக்காவது அரப்பு தேவைப்பட்டால் குளியல் பொடி 28 பொருள் சேர்த்த குளியல் பொடியும் ரெடி பண்ணுறேன். அதில் மெயின் அதில் ஆவாரம்பூ நிறையா இருக்கும். இது ஆவாரம் இலையும் இந்த உசிலை இலையும் அரப்பு இலையும் போட்டு அரப்பு தலைக்கு தேய்க்கிறது. சீயக்காய் ஷாம்பு நீங்கள் நல்ல எண்ணெயை வச்சு இந்த அரப்பை மட்டும் போட்டு குளிச்சிங்கன்னா நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சிங்க. எவ்வளோ ஹீட்டான உடம்பாக இருந்தால் கூட நல்லது, அவ்வளோ நல்லது. யாருக்காவது தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணவும், யாருக்காவது தேவைப்பட்டால் மெசேஜ் பண்ணவும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அரப்பு செடி இப்போ தான் வந்திருக்கேன். குளியல் பொடிக்கும் இங்கே நிறைய இலை பறிக்கணும். இந்த பாருங்களேன், இந்த இலையும் கூட குளியல் பொடியில் போடுவேன். இந்த பழம் என்ன பழம்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்களேன். பாருங்கள், இதுக்கு பேர் நாங்கள் பானாம்பழம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் குறிஞ்சி பழம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள். இதெல்லாம் போடுவேன் குளியல் பொடியில். இந்த இலையெல்லாம் நல்லாயிருக்கும். குளியல் பொடிக்கு இது ஆவாரம் இலை, ஆவாரம் பூவு, நிறையா இன்கிரீடி போடுவேன். அதில் ஒரு 28 பொருள் போடுவேன். அதில் இந்த இலையெல்லாம் நல்லா அலசிட்டு காய வச்சு எல்லாம் இப்போ தான் ஒரு பேஜ் போட்டேன், காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேஜ் பறிக்கிறேன். எல்லாம் கேட்குறாங்க, பொடி இல்லை கையில், அதனால் பறிக்கிறேன். பறித்து இனிமேல் இதை காய வச்சு அரைக்கணுங்க. யாருக்காவது வேணும்னா தேவைப்பட்டால் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.